ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்றத அந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். எப்போவும் சாட்டர்டே அப்படின்னா பிள்ளைங்களுக்கு லீவு, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். இந்த சாட்டர்டே கையலுக்கு லீவு. கண்மணி வந்து ஃபீல்டு ட்ரிப் போகிறா. மதியம் லஞ்ச் அவளுக்கு அங்கேயே கொடுத்துருவாங்க அப்படின்றனால லஞ்சு சமைக்கிற வேலை இல்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தானே அப்படின்ட்டு 6:30 மேலே தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சதும் பிள்ளைங்க விளையாட வந்துட்டாங்க. கலங்கத்தால் எந்திரிச்ச உடனே விளையாடணுமா அப்படின்னு கேட்டுட்டு நான் போய் அப்படியே பிள்ளைங்களுக்கு ஏபிசி மில்க் பவுட்ரு போட்டு அப்படியே ஆற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏய், ஃபோனை வச்சுட்டு சாப்பிட்டு இங்கே பாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா கூட பாரு, டைம் இருந்ததுண்ணா. இப்போ வை, ஆஃப் பண்ணு. ஏய், நீ என்ன பண்ணுற? சேட்டை பற்றியா? பார்த்து போயிட்டு வா. சூதானமா போ. சரி, பாய். பார்த்து போ. வேன் வந்துருச்சு ஓடு. கண்மணி அண்ணா பாப்பா வரலான்னு கேட்டு கால் பண்ணாங்களா? நான் கூட வேன் வந்துருச்சோன்னு நினச்சிட்டு கீழே அவசரமாக அனுப்பிச்சிட்டேன். இன்னும் வேன் வரல. உட்காரு. வாட்டர் பாட்டில் எடுத்தியாடி? என்ன வேணுங்கிற பாட்டியா? வாங்கி வைக்கிறேன். போதும். தண்ணி வச்சிருக்கிய? வாட்டர்ல தண்ணி இருக்குல்ல? போர் அடிக்குதா? எனக்கு போர் அடிக்குது பாப்பா. நீ வேன் வந்துச்சு, வேன் ஏறிட்டேன்னா நானும் உள்ளே போயிடுவேன். வேன் வரமாட்டேங்குது. வேன் வந்துருச்சு. பார்த்து போ. கயல் வியாழக்கிழமை ஃபீல்ட் ட்ரிப் போயிட்டு வந்தா. கண்மணி வந்து இன்னைக்கு போகிறான். இப்போ ஒரே குஷியில் கிளம்பி போகுது. கண்மணியை கிளப்பி விட்டு நானும் கமலுமே இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். எனக்கு சுருட்ட முடி தான். என்னோடய பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக வந்து ஸ்மூத்தனிங் ரூட் டச்சப் வந்து பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் புதுசாக வளர்ந்த முடி எல்லாமே என்னோடய நேச்சுரல் ஹேர் மாதிரி வளர்ந்துருக்கு. கீழே கொஞ்சோண்டு முடியும் பட்டு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தனிங் பண்ணது அது அப்படியே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் வந்து அன்ஈவனாக இருக்கிறது எனக்கு அப்பப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தலை குளிச்சு அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி ரொம்ப புசுன்னு அசிங்கமாக தெரியுது அப்படின்னா ஹேர் ஸ்ட்ரைட்னர் ப்ரஷ்ஷை வச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்குவேன். இந்த ப்ரஷ்ஷும் ரெகுலரெலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது வெளியே ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ தான் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிருக்கு. தொடர்ந்து ஹீட் அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா முடி வந்து டேமேஜ் ஆகும். அதனால் எப்போயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ப்ரஷ் வந்து எனக்கு தொலைஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரஷ் வாங்கினேன். இது வந்து 3-in-1 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீழே வந்து கேர்ள் பண்ணுறதுக்கு, வால்யூம் வந்து கூட்டுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ் வாங்கினப்போ ரிவ்யூ வீடியோ போட்டிருந்துருப்பேன். ஃபைனலாக ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்கை முடிச்சுட்டு அப்படியே ஹேர் ஸ்டைல் போட ஆரம்பிச்சிட்டேன். என்ன தான் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணாலும் என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து எப்போவும் ஒரே ஹேர் ஸ்டைல் தான். ஹேர் அன்ஈவனாக இருக்கனால கீழே அந்த ஸ்மூத்தனிங் பண்ணதை மட்டும் கட் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். கட் பண்ணால் ஹேர் லென்த்து குறைஞ்சிருமே அப்படின்றதுக்காகவே அதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். சீக்கிரமாக அதை போய் கட் பண்ணிட்டு வந்துட்டேன்னா பரவாயில்லன்னு தோணுது. ஹேர் ஸ்டைலை முடிச்சுட்டு அப்படியே என்னோடய மேக்கப் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போடுவேன். நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். மாய்ஸ்சரைசர் முடிச்சுட்டு அப்படியே காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். என்னோடய மேக்கப் ரொட்டீன் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டுக்குவேன். எப்போ வாட்சும் ஏதாவது பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், டைம் இருக்குது அப்படின்னா தான் வந்து ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக லிப் லைனர் போட்டு அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் போடுறேன். அடுத்ததாக பொட்டு வச்சு குங்குமம், கொஞ்சமாக இப்போலாம் சந்தனம் வைக்கிறேன். ஃபைனலாக என்னோடய மேக்கப்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். 1 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் நான் வாட்ச் கட்டி. ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படின்னு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இந்த வாட்ச் வாங்கினேன். கூடவே ஒரு ப்ரேஸ்லெட்டும் வாங்கி போட்டிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்லுக். எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைக்கு போன கொஞ்ச நேரத்துலேயே அக்கா வரவும் நானும் அக்காவும் வெளியே கிளம்பிட்டோம் ஷாப்பிங்காக. பாட்டை போட்டு விட்டுட்ருக்க. நீ பாடுன்னா என்ன பாட்டு பாட? ஏதாவது பாட்டு பாடு. நேற்று லைவ்ல வேற ஒருத்தவங்க கேட்டாங்க, என் பேரை சொல்லி எனக்காக பாட சொல்லுங்க. பாட மாட்டேனா, அதனாலே பெரும்பாலும் பிடிக்கிறது இல்ல.
பரவாயில்ல, அவங்களும் பழைய பாட்டு தான் கேட்குறாங்க. மயிலாடும் தோப்பில் மானாட கண்டே மானாடும் போது மனமாட கண்டே மானானது யாரோ மகராணியே நீயோ மனமாடவே தூண்டும் மாதேவியே நீயோ மயிலாடும் தோப்பில் மானாட கண்டே மானாடும் போது மனமாட கண்டே. சூப்பர் சூப்பர் மயில் சூப்பர். வந்துருச்சா? மாமா பாடினதும் மயில் வந்துருச்சு பாரு. ஆமா, வந்துருச்சு. ம். மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிடுறத பார்த்துட்டு நீ கராத்தா மாஸ்டர் தப்பா நினைச்சிருக்காங்கடா. நீ புரோட்டா மாஸ்டர், நீ எனக்கு மட்டும் தான்ப்பா தெரியும். ஏய் பையனுக்கு போனடா அப்படி வரல. ஏய் ஹோம்வொர்க்ல எழுதுங்கடா. எழுதுறேன் சார் அப்படின்னு. ஏய் யாரா அது? என்ன ரெண்டுமே நான். மாமா பாட்டு மட்டும் தான் பாடுவாருன்னு நினைச்சேன். காமெடியும் நல்லா பண்ற மாமா. எடுத்துட்டு இருக்கா பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு. ஆமா டீச்சர், ஏய் ஆமா. நீ இந்த ஆஸ்பத்திரியில தானே பிறந்த? நீ நம்ம பிள்ளைங்க ஆமா, நான் இங்க பிறக்கல, நான் வேட சொந்தூர்ல பிறந்தேன். 7 டிக்கெட் இங்கே தான் பிறந்துச்சு. ம். 8வது டிக்கெட் மயிலினி தான் ஒட்டஞ்சது. ஆமாண்டி, மயிலினி என்னைய மாதிரி. அது வித்தியாசமா இருக்கு. ஏய் நானும் இந்த ஆஸ்பத்திரியில பிறக்கடி, வேற ஆஸ்பத்திரியில பிறந்தேன். அது மாதிரி அதுவும் வேற ஆஸ்பத்திரியில பிறந்திருக்கு. ஏன் மாமா அந்த பிள்ளை உன்னை என்னமோ கூப்பிட்டுச்சாம்ல, எங்க ஊர்ல சாமி கும்பிடு வந்துருமாமான்னு. இந்த பிள்ளை நீ கூப்பிடுச்சு. மகிழினி ரமேஷ் மாமா அது எவ்வளவு வேகமா கூப்பிட்டுச்சுன்ற. ரமேஷ் மாமா எங்க ஊர்ல சாமி கும்பிடு வந்துருங்க. குட்டி மாமா வந்துருங்க அப்படினுச்சு. என்னையெல்லாம் கூப்பிடவே இல்லை, அதுக்கெல்லாம் எவ்வளவு லொல்லு வச்சுக்கிறேன். எங்க போறோம்? 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி சாரி எடுக்க போறோம். அக்கா போன மாதத்தில் சின்னாலவட்டிக்கு போய் சாரீ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த சாரீ எல்லாமே நல்லா இருந்தது. வாடி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஒரு சாட்டர்டே போகலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிளம்பி வந்திருக்கோம். ஃபேன்சியாக பார்க்குறீங்களா? ஃபேன்சியாக போன தடவை எடுத்ததெல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அதனால தான் நானும் வந்திருக்கேன். காட்டன் தான் பார்க்கலாம். காட்டன் ஃபேன்சி நல்லா இருக்கு டீச்சர். அத்வால் சில்க்னா இதுக்கு அத்வால் காட்டன், இதுக்கு அத்வால் சில்க். அதில் சிக்கன் வேணாலும் இருக்குது, ப்ளைன் வேணாலும். டீச்சர் உட்காந்துட்டா. லேட் ஆகுமே. கீழே உட்காரியா மேலே உட்காரியா மாமா? ஏன் மடியிலையா? ஆல்ரெடி எனக்கு கால் வலி மாமா. எது இதா? இது மாதிரி நீ எடுத்தேல ஒன்று உள்ள வந்தோடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க மேடம் நல்லா எடுப்பாங்க, நிறைய எடுப்பாங்க. அக்கா லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே ப்ளீட் எடுத்து கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப நேரம் நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு சொன்னால் எனக்கும் அதே தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தேன். டீச்சர் 1500னா ஓகே, 2000னா எனக்கு வேண்டாம். மாமா இப்பயே கணத்தில் கை வச்சுட்டார். 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எடுப்பேன். நீ 2000 2700 காமிச்சாலாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டேன். அக்காவுக்கு இந்த saree இந்த கலர் காம்போக்காகவே பிடிச்சிருந்தது. பட் ஆனால் saree ரேட்டு வந்து 2700 மேலே இருந்தனால டவுட்லேயே உட்காந்துருந்தா. உட்காந்து பார்த்தது போதும், எந்திரி செல்வி. நான் இப்போ பார்க்குற saree எல்லாமே காட்டன் சாரியாக இருக்கணும், வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கட்டினா மொடன்னு இல்லாமல் நம்ம சொன்ன பேச்சு கேட்குற மாதிரி இருக்க மாதிரியான சாரியாக பார்த்துட்டு இருந்தேன். மாமா ஃபைனல் செலெக்ஷன் நல்லதானே? நான் செல்வி எடுத்து வச்சது, நீ எடுத்து வச்சது, அம்மா உங்களுக்கு சொன்னது நான் 3 எடுத்து வச்சிட்டேன் அங்கே. நீ எடுத்து வச்சிட்டியா? நான் 4 எடுத்து வச்சதில் 3 எடுத்திருக்கேன்.
நான் என்கிட்ட கேட்குறேன். 3 எடுத்துட்டா. 3 தாண்டிடுச்சு மாமா. நல்லா இருக்கா இல்லையா மாமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. படார்னு சொல்லிட்டேன். நல்லா இருக்கு. நான் மெரூன் எடுத்திருக்கேன், வேணா நீ மெரூனே எடு. அதை எப்படி ஷேர் பண்ணிக்கோ, அதை எப்படி ஷேர் பண்ணிக்கோ. அப்புறம் இந்த கலர் எடுத்து ஏன் நீ பாதி நான் பாதி வெட்டிக்க போகிறோமா? என்கிட்ட ப்ளவுஸ் இருக்கு அதுக்கு. மாற்றிக்கலாம். சரி போதும். பிளாக் எடுக்கணும். நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கா இல்லையா? உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிளாக்கு பிடிக்கும், ஆனால் இந்த காம்பினேஷன் பிடிக்கல. இந்த சேலைக்கு இந்த பூ காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்குன்றியா? வீடியோவில் எப்படி இருக்கு? வீடியோவில் பிளாக் தான் பளிச்சுன்னு தெரியுது. ஆல்ரெடி அக்கா 4 சாரி நான் 4 சாரின்னு எடுத்துட்டோம். இன்னமும் தேடிட்டு இருக்கியா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் அங்கேருந்து. சிரிக்கக்கூடாது சொல்லிவிட்டேன். டிரைவர் அந்த பக்கமெல்லாம் போகணும். இப்போ போவார் பாரு. திறந்து வச்சுட்டு போ. எப்படி மானத்தை வாங்குறாள். பில்லு எவ்வளவு? 10,650 ரூபா. சரி 10,000. ஆளுக்கு 5,300. ஆளுக்கு 5,300 ரூபா. 1,300 ரூபா. சரி, நல்ல டீ கடையை அனுப்பாட்டு மாமா. என்ன சொன்ன? கடையை பார்த்து நிப்பாட்ட சொல்லு அப்படின்னா நிப்பாட்டுறேன். நல்ல கடையை பார்த்து நிப்பாட்ட சொல்லுங்கிற. நானே டீ குடிக்கியா? எங்க அக்காவோட பெரிய டீ குடிக்க இல்லதான், இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கடையா நிப்பாட்டு. அவ மூஞ்சி எப்படி இருக்கு? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. என்ன எப்படி இருக்குன்னு கேட்டா நானே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. கரெக்டாக சொல்லிட்டு அவர் சொன்னார். சாரி எடுக்க போகிறப்பவே அக்கா நல்ல டீ கடையாக பார்த்து நிப்பாட்டி டீ வாங்கி கொடு அப்படின்னு சொன்னால், ஆனால் நாங்கள் போயிட்டு வந்து தான் டீ குடித்தோம். அதுக்கு தான் உங்கள் அக்கா மூஞ்சி பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருந்தார் மாமா. டீயை குடிச்சிட்டு என்னை கடையில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.